Hey, hi. Today we are going to see the type 3 problem in moment of inertia. Let me get into the problem. First, where they are giving calculate the second moment of inertia and find the radius of gyration which is in x-axis for the second area. அவன் கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல கொஞ்சம் எலாபரேட்டிவா சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ஐ அம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தி மெத்தட். நம்ம தெரிஞ்ச மெத்தட் நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். சோ நம்ம என்ன ஜெனரலா செய்வோம், xx yy சென்ட்ரல் ஆக்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தென் x and y ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணுவோம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் நவுன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருவோம். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்கான் அப்படின்னா x axis for the second area. That means we need to find out moment of inertia about x axis only. சொன்னது புரிஞ்சுதா? நார்மலா என்ன செய்வோம், இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிப்போம். இந்த கேஸ்க்கு we need to find out x axis only. So don't worry about the xx yy. சென்ட்ரல் ஆக்சிஸ் பத்தி worry பண்ணிக்க தேவையில்லை, தூக்கி போட்டுறலாம். நமக்கு இது தேவை கிடையாது. What we are needing means இந்த x axis பொறுத்து மட்டும் moment of inertia எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். தென் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல இது வந்துட்டு ஹேட்ச்டு ஏரியாவா இருக்கா. சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஞாபகம் இருக்கா, நம்ம சென்ட்ரல்ல படிச்சிருப்போம்ல. சோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹாலோவா அடிச்சா சப்ட்ராக்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட பாருங்க, உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு, இது ஒரு ஹேட்ச்டு சர்ஃபேஸ், இது பக்கத்துல இதுவும் உங்களுக்கு ஹாலோ சேஃபா இருக்கும். சோ we need to subtract these objects from this particular rectangle. இந்த ரெக்டாங்கிள் நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து லைட்டா ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளவுதான். நான் இங்க உங்களுக்கு புரியணுங்களுக்காக போர்ஷன் 1, போர்ஷன் 2, போர்ஷன் 3 எடுத்திருக்கேன். திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், we have to find out the I-axis only because they are asking x axis. X axis பொறுத்து moment of inertia கேட்டிருக்கான். So that's why we are going to find out the I-axis. In case they are asking x and y axis, in the sense we need to find out the x and y axis. நம்ம x க்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, அதே மெத்தடை யூஸ் பண்ணி we need to find out the y axis. Right? Question என்ன கேட்டிருக்கான்னு first understand பண்ணிட்டு then proceed your answers. Right? I'm going to explain it. ஒரு சின்ன டயக்ராம் டிரா பண்ணிருக்கேன். என்னப்பா, போர்ஷன் 1 அந்த பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு, அதோட டைமென்ஷன் நான் இங்க டிரா பண்ணிருக்கேன். நமக்கு இங்க என்ன தேவை, I-axis தேவை. தட் மீன்ஸ் I-axis1 minus I-axis2 minus I-axis3. நான் காரணம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 and 3 வந்து சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்கோம்ல 2 and 3 சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். That's why I am going to write the formula minus and minus. Right? I-axis2 minus பாத்தீங்கன்னா I-axis3. Right? First I-axis உடைய ஃபார்முலா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இது வந்து parallel axis theorem, I plus A1 D1 square. So A1 க்கு எனக்கு worry பண்ணிக்க தேவையில்லை because I am having the values breadth and height. I am going to find out the A1. What about the D1? D1 க்கு என்ன செய்யலாம்? So here what I am going to find out means இந்த particular rectangle உடைய எனக்கு distance தேவை. So நான் இங்க என்ன எடுத்திருக்கேன், x axis எடுத்திருக்கேன், கரெக்ட்டா? So I am going to refer the x axis only. So x axisல இருந்து நான் இந்த பாயிண்ட் ரீச் பண்ணனும். இந்த பாயிண்ட் எப்படி ரீச் பண்ண முடியும்? So I have to travel the y axis. சொன்னது புரிஞ்சுதா? நமக்கு x axis ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இங்க இருந்து இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம மேல g க்கு போணும். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த பாயிண்ட் போறதுக்கு I have to cross the y axis distance, right? So என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்க்கு என்ன செய்யணும், y axis distance நான் எடுத்துக்கணும். So இதோட ஃபார்முலா, ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலா என்னது, divided by 2, right? Height divided by 2. So இங்க height என்னது எனக்கு 60. That's why I'm writing d1 equal to 60 by 2 equal to 30 mm. சொன்னது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன், திரும்ப ரிப்பீட் பண்றேன். எனக்கு இது x axis ரெஃபரன்ஸ், இந்த x axis இருந்து சென்ட்ரல் பாயிண்ட் நான் போகணும். இதான் எனக்கு டிஸ்டன்ஸ். ஏன்னா ரெண்டு ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்க்கும் இது சென்ட்ரல் ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்கும், இதுக்கு ஒரு வித்தியாசம் எனக்கு இப்போதைக்கு தேவை. சோ இந்த பாயிண்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் 60 ல இருந்து பாதி. ஏன் சென்டர் பாயிண்ட் தான் இருக்கும் சொல்லிருக்கோம், 60 ல இருந்து பாதி தான் நம்மளுடைய ஃபார்முலா, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. அதை நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். 60 by 2 equal to 30 mm. ரைட்? இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இது கிடைச்சிருக்க வேல்யூ கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். I equal to BHQ by 2. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் திரும்ப ரிமைண்ட் பண்றேன். இது வந்து மொத்தமே ஒரு 6 ஃபார்முலாஸ் தான் இருக்கு ஃபார் ஆல்மோஸ்ட் 6 ஷேப்ஸ். அதான் அதிகமா ஜெனரலா கேட்டுட்டே இருக்காங்க செமஸ்டர்ல. சோ அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கே லிங்க்ல கொடுத்திருப்போம். திரும்ப ஒரு தடவை அந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா we can get the portion 1. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். இது ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணது ரொம்ப சிம்பிள். Let me move to the portion 2 and portion 3. சிமிலர் தான், பட் என்ன செய்யணும் தம்பி, we have to change the structure. அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா rectangle triangle. So rectangle triangle உடைய ஃபார்முலாஸ் டைரக்டா நம்ம எழுதிடுவோம். இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எழுதிடுவோம். area of b into h. d க்கு அகைன் இங்க இருந்து g இருக்கு. நான் இங்க போணும் அப்படின்னா செய்யணும்ப்பா, x ல இருந்து போணும். கரெக்ட்டா x ல இருந்து the y axis distance கவர் பண்ணணும். இதோட ஃபார்முலா என்ன, rectangle triangle ஃபார்முலா h by 3. ஞாபகம் இருக்குங்களா? h by 3. இது எல்லாமே சென்ட்ரல் நம்ம படிச்சிருப்போம். அதோட ஃபார்முலாஸ் தான் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் பண்றோம். So h by 3 அதாவது 30 by 3. So I can get the d2. For this case of I
அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா BH3/36. இதுவுமே இந்த ஃபார்முலா டேபிள் நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபார்முலா டேபிள் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மறந்துடாதீங்க. ரைட், இது எல்லாமே கண்டு சப்ஸ்டிட் பண்ணா we can get the answer. இதுல பிரச்சனை இருக்காது. Let me move to the quadrant. இதுல மட்டும் மேபி கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். எப்படின்னா சோ இந்த quadrant பாத்தீங்கன்னா அகைன் எக்ஸசைஸ்ல இருந்து நான் போகணும். இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதிட்டேன். இதோட ஏரியா ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/r². சில கேஸ் பாத்தீங்கன்னா d ல கொடுத்திருப்பாங்க. சோ சில புக்ல d ல கொடுத்திருப்பாங்க, சில புக்ல ரேடியஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ I am going to use the radius one. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். That's why I am using that 1/4/r². r பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு தெரியுதா? They are giving what? 30 mm. So I am going to directly use that. r க்கு 30 யூஸ் பண்ணிட்டேன். சோ d1 க்கு பாத்தீங்க அப்படினா I am going to write 60 - 4r3/. இது ஏன்பா, இது என்ன காரணம் அப்படினா சிம்பிளா சொல்ல முடியும்னா சோ எனக்கு இந்த இடத்துல பாருங்க 60ங்கிறது என்ன அர்த்தம், இதோட ஓவரால் ஹைட். ரைட்டா? 30 + 30 60. சோ 30 + 30 60. சோ எனக்கு என்ன தேவை, இந்த பாயிண்ட் உடைய g. கரெக்ட்டா? எனக்கு இந்த பாயிண்ட் உடைய g. அப்ப என்ன அர்த்தம், that means the total area இருந்து இந்த particular value கழிச்சா we can get the remaining portion. சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல டிஸ்டன்ஸ் நான் எடுத்துருவேன். கரெக்ட்டா? ஏன்னா வந்து நான் y ஆக்சிஸ் தான் எடுக்க போறேன். எக்ஸ் ரெஃபரன்ஸ் y ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் எடுக்க போறேன். சோ என்ன செய்யறோம் அப்படின்னா எனக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் நான் ரெடியூஸ் பண்ண அப்படினா we can get the remaining point. சோ என்ன செய்யறேன்னா 60 - 4r3/ங்கிறது சென்ட்ராய்டலுடைய ஃபார்முலா. நம்ம இங்க டைரக்டா இம்ப்ளிமென்ட் பண்றோம். 4r/3/, சப்ஸ்டிட்யூட் பண்ணா I can get the d1. சோ இந்த d1 கொண்டு போய் d1 கிடையாது d3 because this one is a portion 3. So d3 கரெக்ட் கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிறேன். இந்த i உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா what they are giving 0.55 r⁴ or in the sense we are having 30. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சில புக்ஸ்ல 0.00 something d கொடுத்திருப்பாங்க. So you can follow that. r னா ரேடியஸ், d னா டயாமீட்டர். அவ்வளவுதான். சோ எல்லாத்தையும் போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க portion 3, portion 2, portion 1 உடைய I எக்ஸஸ் கிடைச்சிடும். இதெல்லாம் கொண்டு போய் ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா I can get the remaining answer. பட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், it should be the minus ix to ix3 because எல்லாமே வந்து சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். Then what they are asking, radius of gyration. Radius of gyration சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோ. இது வந்து r ரூட் போட்டீங்கன்னா முடிஞ்சு I of x by area. That means moment of inertia about the x axis divided by total area of the object. So அப்ப எனக்கு என்ன தேவைன்னா radius of gyration x axis மட்டும் தான் இருக்கு. நான் x axis கண்டுபிடிக்க போறேன். In case they are giving x and y means you have to find out rx and ry. ix பதிலா iy போடணும். அவ்வளவுதான். அவ்வளவு டிஃபரண்ட். சோ இங்க ix பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரால் கிடைச்சிரும், ix கிடைச்சிரும். கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். ஏரியா பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியா. சோ இதோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு ஹேச்சட் சர்ஃபேஸ் இருக்கு, ரெண்டு ஹாலோ சர்ஃபேஸ் இருக்கு. So I am going to use that. A1ங்கிறது பாத்தீங்க அப்படினா இந்த ஹேச்சட் சர்ஃபேஸ் உடைய ஏரியா, A2 பாத்தீங்கன்னா இது, A3 பாத்தீங்கன்னா இது. சொன்னது புரிஞ்சுதா? சோ இது A1 ல இருந்து A2 and A3 மைனஸ் பண்ணா I can get the remaining portion. சோ இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா I can get the answers in mm. சோ radius of gyration பாத்தீங்கன்னா mm ல வரும், moment of inertia பத்தி mm4 வரும். ரைட்? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. Thank you so much. Bye.